சவரசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரபஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா ஷாமா கோட்டியா ஒரு வெர்னா வந்து பாருங்க. ஒரு வெர்னா போயிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டலான்னு போனேன். நம்ம இந்த பக்கம் வேலூர் கண்ணாண்ட ஒரு வண்டி நம்மகிட்ட இல்லை சொல்லிட்டு அந்த வண்டி இப்போ போனாக்கா 2012 வச்சுக்கின்னு 4.25 லட்சம் கேட்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அப்படியே இல்லை என்னடா அவ்வளோ ரேட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வண்டி ஒன்று வந்து பாருங்க. 2012 13 டீசல் வண்டி, செம்ம குவாலிட்டியான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, 2 ஏர் பேக்ஸ், டமால் டமால் 2 ஏர் பேக்கு, ஒரு ஸ்கூல் பேக்கு, என் பையன் சொன்ன மாதிரி ஒரு சுருக்கு பை. அந்த மாதிரி நல்ல வண்டி விட்டுறாதீங்க. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 4.50 கேட்குறான். 4.50 கிடையாது, 4 ரூபா கிடையாது, 50,000 கம்மி, 3.25 கிடையாது, 3.65 கிடையாது, வெறும் 3,35,000க்கு நான் தரேங்க. கிட்ட வாங்க, ஒரு 3.30 கொடுத்துருவேன். நல்ல வண்டி, டீசல் வண்டி, லிட்டருக்கு 20 ரூபா மைலேஜ், வெறும் 76,000. சூப்பராக வண்டி, நல்ல மைலேஜ், 22 வரும் மைலேஜ். உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, செர்ரி பழம் மாதிரி வண்டி. வெறும் 3,30,000 டீசல் வண்டி யாருமே தர முடியாது. 12 மாடல் சார். லோனு ஆனால் தாராளமாக இந்த வண்டிக்கு நான் போடுறதில்ல லோனு, நீங்களே போட்டுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு. ரெண்டு ஏர் பேக் இருக்குது, விட்டுறாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து இன்னொரு வண்டி வந்துக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாஸ் பண்ணுங்கள். கருத்துக்கள் சார் கருத்து சொல்கிறேன் சார், ஏன்னா நிறைய இருக்குது. அது சென்டரை மெயின் பண்ண காலையில் பேசிக்கிறேன், அதை அனுப்புகிற பாருங்கள். அருமையான விட்டுறாதீங்க. உள்ளே போகிற இன்னும் சூப்பரான வண்டி தரேன், பாஸ் பண்ணு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அடுத்த ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். அதாவது சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சின்ன சின்ன சந்தோஷம் தான் தனி சந்தோஷமே. அது யாரும் ஒரு சிலர் தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டா, நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், ஒரு 2 வீலர் வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வீடு கட்டின கேட்டு பாரு, என்ன திரும்ப சொல்லுவாங்க, அடடா வீடு குத்தனை வந்துட்டு உடனே என்ன இதோட பெரிய வீடு கட்டிக்கலாம் பொழுது அப்படின்னு நினைப்பாங்க. அடடா 2 வீலர் ஆனப்பாங்க, இதோட பெரிய 2 வீலர் வாங்கிக்கலாம் பொழுது, காரு கூட ஒரு நல்ல டாப் மாடல் கார் வாங்கிக்கலாம் பொழுது அப்படின்னுவாங்க. ஆனால் சந்தோஷம்னு பார்த்தினாக்கா சின்ன சின்ன சந்தோஷம் எதில் இருக்குதுனாக்கா, வீட்டில் வந்து நேராக வந்து குழந்தைகிட்ட அன்பான ஒரு வார்த்தை பேசி பாருங்கள். கட்டின மனைவி கிட்ட ஒரு அன்பான வார்த்தை பேசி பாருங்கள். அவங்க வீட்டாண்ட போயிட்டு நேராக போய் வீட்டில் போய் என்ன குழம்பு செஞ்ச, என்ன புளி என்ன ஊற்றின அப்படிலாம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடந்தது, குழந்தைய கூப்பிட்டது, ஏமா ஸ்கூலில் என்னம்மா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு குழந்தைல கேளுங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்யுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரம்மா கேளுங்க. ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்லுறீங்களா, எம்மா இன்றைக்கி செஞ்ச சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பாருன்னு சொல்லி பாருங்கள். நாளைக்கு காலையில் எந்திரம் பண்ணுவாங்க, இன்னும் அருமையாக நல்லா செய்வாங்க குழம்புங்களை. அவங்கள போய் என்ன குழம்பு வச்ச, என்ன சோறு வச்ச அப்படின்னு கேட்டு வச்சுக்க, நாளைக்கு சோறு கூட கிடைக்காது உனக்கு. நன்றி, வணக்கம். அடுத்து பாருங்க, டாடா இண்டிகா செம்ம குவாலிட்டி, 16-17 சிங்கிள் ஓனரு, செம்ம குவாலிட்டியாக இருக்கு வண்டி. அதாவது வந்து பார்த்தினாக்கா இப்போ தான் ரஃபிங் பாலிஷ் போட்டு சும்மா நகன்னு வருது சார். ஏசி, பவர் ஸ்டேரிங், சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க. கஷ்டம் பார்த்தினா 1,50,000 கேட்குறாங்க. 16-17 150 கிடையாது, 1,45,000 கிடையாது, 1,35,000 நான் தர்றேங்க. டீசல் அருமையான வண்டி, உள்ள பாருங்க. சூப்பராக நகை சார். செலவே கிடையாது சார் வண்டியில். இன்ஜினில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது, எதுவுமே இருக்காது. உள்ள சீட்டுக்கிட்டலாம் பாருங்கள், இன்ட்ரிலாம் பக்காவாக இருக்கும் வண்டி. வெறும் 72,000 தான் ஓடி சார், 62,000 தான் ஓடிக்குது. டீசல் வண்டி இது. பாரு அது பை அப்படின்னு விட்றாதீங்க. நல்ல வண்டி, வெறும் 1,00,000 16-17 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. இன்னொரு வண்டி காட்டுறேன் பாருங்க. அடுத்து ஒரு வண்டி பாருங்க, ஷிஃப்ட் VDI. அதாவது ஷிஃப்ட் VDI பார்த்தினாக்கா 2014-15 ஓனரு பார்த்தினாக்கா 2 ஓனரு. செம்மையாக இருக்குது சார் வண்டியா. அதாவது VDI வந்து கன்வெர்ட் பண்ணி ஜெட்டி ஆகிட்டுக்கிறாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, 4 வீல், அலாய் வீலு, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தினாக்கா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 5 ரூபா கிடையாது, 4.90 கிடையாது, 4.75 கிடையாது, 4,35,000 கிடையாது, வெறும் 4,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். சீப் அண்ட் பெஸ்ட் சார். தயவுசெய்து குறைச்சிடாதீங்க, நான் போகிறதே கம்மியாக போடுறேன். இந்த வண்டியில் 5,6 ரூபா விற்கிறாங்க, 5 ரூபா விற்கிறாங்க.
என்கிட்ட வந்து என்ன பண்ணேன்னா 4,20,000 சொன்னால் 4,60 கொடுனாரு. நான் 4,25 ஒரு கஸ்டமர் கேட்டால் அந்த ரேட் நான் சொல்லிடுறேன். தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. நல்ல வண்டி, லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ், செமையான வண்டி பாருங்க. இன்ஜின் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. டீசல் வண்டி, நல்லா இருக்கு வண்டி. கவுல் பேனல் பிரியாத பாடி, இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது. உள்ளே பாரு இன்ட்ரிலாம் நல்லாயிருக்கும், பேல் ஒயிட் நல்லாயிருக்கும். 4,50,000 கேட்டுக்கிறாங்க. ஒரு 4,35, ஒரு 4,25,000 சுகுராக கொடுப்பாங்க. தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க, அருமையான வண்டி. நம்ம சுகுரா போட்டு சுகுரா வியாபாரம் பண்ணுறோம். நம்ம எஸ்ஆர் சொல்ல மாட்டோம். உள்ள இப்போ பின்னால் காட்டு அப்படியே. அதே மாதிரி இந்த இண்டிகா பாருங்கள், ரபிங் பாலிஸ்லாம் போட்ட சமா நக்கான்னு இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,25,000 யாருமே தர ரேட் தரேன். 16, 17 இந்த மாதிரி தள்ளுது சார். கம்மியாக கொடுத்தா ஜனங்க நிறைய பேர் வாரி போவோம் சார். வாங்க உள்ளே ஒரு ஐட்டன் ஒன்று காட்டுறேன் பாரு, வாயா பாருங்கள். அடுத்த ஒரு வண்டி பாருங்கள், ஐட்டன்னு செம்ம குவாலிட்டியாக இருக்க வண்டி. 2012 மாடலு, 13 2 ஓனரு. அதாவது ஒரு வக்கீல் அட்வொகேட் வண்டி. உண்மையிலே தங்க மாதிரி சார், உண்மையிலே சரியான வண்டி, நல்லாயிருக்கும். கஷ்டம் பார்த்தினாக்கா 2,50,000 கேட்குறாங்க. 2,45, 2,40 முன்ன பின்ன பேசி தரேன் பாருங்கள், விட்றாதீங்க. உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க. அதே பார்த்தினாக்கா நான் காலையில் எழுந்து டெய்லி வாக்கிங் போவேன். வாக்கிங் போனாக்கா சின்ன சின்ன மெசேஜுங்கெலாம் நான் போடுவேன். அந்த மெசேஜ் அதில் ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள். சில விஷயத்தை கற்றுங்க, நல்லாயிருப்போம். அதாவது வண்டி வியாபாரம் பேசுறதுன்றது வேறு சார், எல்லாம் நல்லா இருக்கணும் சார். இது ஆண்டம்பத்தில் நல்ல மாரி போனோம். நம்மளது ஷெட்டும் போட்டுக்கிறேன். இன்னும் உள்ளே போட்டு பாருங்கள், அப்படி பாருங்கள். இன்னும் உள்ளெல்லாம் போட போகிறேன். போட்டு ஒரு சீக்கிரம் திரைப்படம் பண்ண போகிறேன். பண்ணலாம். உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாரு சார். இன்ஜின் வந்து ஆடி தான் இருக்குது, ஆடுறதே தெரியல பாருங்கள். சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. நாலு டயர், புது டயர் சார் வண்டி. சஸ்பென்ஸ் வேலை, இன்ஜினு எல்லாமே இருக்கா. வெறும் 72,000. உண்டாய் கம்பெனி, ஐட்டன் பெட்ரோல் வண்டி. கப்பா வந்து பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது வண்டி. வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். பணத்தை கண்ணில் காட்டுங்க சார். நான் சொல்லுவேன், முன்ன பின்ன பேசி குறைச்சி கொடுத்துருவேன். அதே பார்த்தினாக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன் வாங்க. இன்ஜின் ஆரிங்க இது 1.2 சூப்பராக சார் வண்டி. இந்த புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல வண்டி சார். பணத்தோடு வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா சாவியும் கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. வண்டி விட்டு போவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கேஷோடு வந்தனாக்கா ஒரு வியாபாரம். என்ன பண்ணுறாங்க, வந்தாங்க ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு நான் 2 நாள் கழிச்சு வரேன்னா சாவி எடுத்து வர மாட்டாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, பணத்தோடு வரவங்களுக்கு மட்டும்தான் வண்டி. பணத்தை கண்ணில் காமிச்சா மட்டும்தான் வண்டி. ஏன்னா அப்போ வந்துட்டு என்னன்னா சாவி இல்லை நான் பார்க்கலனாக்கா எல்லாருக்கும் ஆசை தான். நேராக பணத்தோடு வாங்க, பணத்தை கண்ணில் காட்ட சார். நான் சொல்கிறத விட இன்னும் கூட கம்மியாச்சு குறைச்சி கொடுப்பேன் சார். நான் வாங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும். நன்றி, வணக்கம். இப்போ எங்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் டெய்லி வாக்கிங் வர பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு வருவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கீழே இருக்கிறவங்களுக்கு, அக்காங்களுக்கு, அண்ணங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு சின்ன அதாவது வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கும்போது பார்த்தினாக்கா தயவுசெய்து அவங்கக்கிட்ட வந்து எதிர்த்து நின்று பேசாதீங்க. ஏன் சொல்லிட்டா, தாய் தந்தை சாபம் தலைமடியில் காத்து நிறுது. உஷாராக இருந்துங்க. அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. நம்ம திட்டினா கூட கம்முன்னு, அவங்கள திட்டினா கூட அமைதியாக இருந்துருங்க. அதனால் அவங்க சாபத்துக்கு மட்டும் ஆளாயிடாதீங்க. தாய் தந்தை சாபம் பொல்லாதது. ஆண்டவனுக்கும் மேலானவங்க அவங்க. உஷாராக இருந்துங்க. நன்றி, வணக்கம்.